ஏண்டி அம்மா வீட்டுக்கு போய் 5 நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? சாரி மாமா, சாயந்தரம் வந்துடுறேன். சாயந்தரம் வரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, இருந்து பார்த்துட்டு பொறுமையா வா, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். மாமா, நான் இல்லனா கோழில என்னையா பண்ணும்? பாவையா நீ இருந்தாதாண்டி நாங்க பாவம். எனக்கு கோழி நெய் ஒண்ணு தாண்டி, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா கொழுத்து போன கொப்பற, அவள நாங்க ஒண்ணா? சரி மாமா, நான் அப்புறம் பேசவா? ஓகேடி, அப்புறம் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி உடம்ப கெடுத்துக்காத, சரியா? சரி மாமா. இந்த பொழப்புக்கு எங்களோட சேர்ந்து காட்ட சுத்துறா, நாளை கரையானாவது கிடைக்கும். உனக்கு பொண்டாட்டி இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. பொறவங்க கூட்டுல உப்பு இல்லையா, பொண்டாட்டிய மேய்க்க வக்கு இல்லையா? என்ன தண்ணி கேன தனியா வருது? தம்பி 2 கோழி வேணும், என்ன ரேட்டு வரும்? ரேட்டான முக்கியம். அப்ப ஃப்ரீயா குடுறா. நல்லா கொடுப்பான் ஃப்ரீயா. அப்ப ரேட்ட சொல்றா. 1000 ரூபா வருண்ணே. 1000 ரூபாயா? நான் என்ன அரியலூர் கலெக்டரா? இவ்வளவு ரேட்டு சொல்ற? அதானே, இவன் 5 ரூபா கள்ள முட்டாயில வித்துட்டு இருக்கான். நீங்க கலெக்டரா இருந்தாலும் கள்ள முட்டாய் வித்தாலும், நான் எங்க கள்ள மிட்டாய் வைக்கிறேன்? சரி கருவாடை வித்தாலும், எதுக்கு நாங்களே பரவாயில்லையே. எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான். சரிப்பா, நான் வாங்கிக்கிறேன். கோழி நல்லா தீவனம் சாப்பிடும்ல. என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தின்னுட்டு மிச்சமான சோத்தை பிச்சையா போட்டா கூட பிச்சை எடுத்துருவாங்க. அந்த பிச்சையில வர முட்டையை தானே திங்கிற, அப்ப நீ யாரு? கோழி எல்லாம் தரமா இருக்குல்லப்பா? ஏண்டா தாலி கட்ட போறியா? தரத்துல தங்கன விசுவாசத்துல அடிச்சுக்கவே முடியாது நம்ம கோழிய. எப்படிப்பா சொல்ற? இப்ப என்கிட்ட நீங்க கோழி வாங்கிட்டு போறீங்க, வீட்டுல கொண்டு போய் கூண்டுல விடுவீங்க. காலையில போய் பார்த்தா கோழி இருக்காது, திரும்பி நம்ம பண்ணைக்கே வந்துடும். அவ்வளவு விசுவாசம். இது வரைக்கும் 10 பேர்ட்ட வித்துருக்கேன், கேட்டு பாருங்க. என்னண்ணா ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? கோழி வாங்கிட்டு போங்கண்ணா. உன் கோழியை வாங்குறதுக்கு நீ தானே எனக்கு 1000 ரூபா தரணும்.